வணக்கம். நமக்கு எண்கணித ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18VUR யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் நமது நன்றிகள். நேற்று ஒருத்தவங்க ஜாதகம் பார்த்தாங்க. அவங்க ஜாதகம் பார்த்த சிம்மராசிக்காரங்க ஜாதகம் பார்த்தாங்க. பார்த்துட்டு அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. எப்போ நம்மள ஜாதகம் பார்க்க வருவோம், எனக்கு ஜோசிய நம்பிக்கை இல்லைண்ணே, ஆனால் நான் உங்கள் வீடியோ பார்த்தானே சில விஷயம் புரிஞ்சது, அதே மாதிரி சில விஷயம் நடந்தது, அதனால ஜோசியம் பார்க்க வந்தேன் அப்படின்னாங்க. நான் இன்னொரு விஷயமும் சொன்னேன், தயவு செஞ்சு இந்த நேரத்தில் ஜோசியம் பார்க்க போகாதீங்க. இந்த நேரம் டஃப்பான சிம்மராசிக்காரர்களுக்கு இது டஃப்பான காலகட்டம். எந்தெந்த அமைப்புகளில் பிரச்சனை வரும்? எல்லா அமைப்புகள்லையுமே பிரச்சனை வரும். குறிப்பாக வேலை, வருமானம், காதல், குடும்பம் சார்ந்த அமைப்புகளில் இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன ஒரு பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சின்ன சலசலப்பு, காதலர்களுக்குள்ளே ஒரு சலசலப்பு. தற்போது தான் புதுசாக ஒரு 2.5-3 வருஷம் முன்னுக்கு ஒருத்தர் அறிமுகமாக இருக்கார். அவங்க மூலிமா சில தொழில் பண்ணால் அது பண்ணனா ஆல்ரெடி காசை விட்டுட்டு இருப்பீங்க. இந்த நேரத்தில் வந்து ஆன்லைனில் வந்து இதை பண்ணுறாங்க, ஆன்லைனில் வந்து நான் வந்து ட்ரேடிங் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இது பண்ணுறேன், இது மாதிரியான சில சம்பவங்கள் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. கூடவே சேர்ந்து ஃபேஸ்புக்கில் புதுசாக அறிமுகமான ஒருத்தரோட சில அமைப்பு அப்படின்ற மாதிரி. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் 90 விழுக்காடு சிம்மராசிக்காரங்களுக்கும் மீனராசிக்காரர்களுக்கும் பொருந்தும். இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, யாரை கண்மூடித்தனமாக நம்பக்கூடாதோ அவர்களை நம்பி உங்களுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, பணத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, அவங்களோட அமைப்புகளில் இருப்பீங்க. இதே நேரத்தில் வேலை தொழிலிடங்களில் இந்நேரம் உங்களுக்கான பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருக்கும். இதுலேயும் குறிப்பாக சிம்மராசியில் மகம் நட்சத்திரக்காரர்கள் 2025 முழுக்கவும், சிம்மராசியில் பூர நட்சத்திரக்காரர்கள் 2026 முழுக்கவும், உத்திர நட்சத்திரக்காரர்கள் கன்னி ராசிலையும் உத்திரம் வேலன்ஸ் பாதம் இருக்குது அப்படின்றதுனால பிற்பகுதியில் 2027 தொடங்கி அந்த 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 சனி பயிற்சி நடந்து கன்னிக்கு சனி வந்து அஷ்டம சனியாக பாதிக்கிற வரைக்கும் அந்த அந்த உத்திர நட்சத்திரத்துக்கு சில பாதிப்பு அமைப்புகள் இருக்கும். இதில் உங்களுடைய சிம்ம ராசி மக நட்சத்திரத்துக்கும் பூர நட்சத்திரத்துக்கும் கண்டிப்பான அவங்க முழு நட்சத்திர பாதம் அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து கடுமையான அமைப்புகள் இருக்கும். வேலை, தொழில், வருமானம், பொருளாதாரம், எதுலையாவது அகல கால் வச்சுட்டு ஐயோ அவசரப்பட்டுட்டுமே இது இருக்குமா இல்லையா போயிருமான்னு தெரியாது அப்படின்ற மாதிரியான சில அமைப்புகளை வயதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக இது மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஒரு சிலருக்கு வேலை இடமாற்றங்கள் இருக்கும். இந்த வேலை இடமாற்றத்தை அக்செப்ட் பண்ணலாமானாக்கா அஷ்டம சனியில் வேலை இடமாற்றம் கண்டிப்பாக வரும். அந்த மாற்றங்களை தயவுசெய்து அக்செப்ட் பண்ணிங்க. ஏன்னா இப்போ விருப்பம் இல்லாமல் வரக்கூடிய அந்த மாற்றம் 2 வருஷம் கழிச்சு உங்களை மிகப்பெரிய உயரத்தில் கொண்டு வைக்கிற மாதிரியான சில தொடக்க கட்டங்கள் இருக்கும். அதே நேரத்தில் டஃப்பான சம்பவங்களை கொடுத்து வாழ்க்கை முன்னேற்றங்கள் மட்டும்தான் அஷ்டம சனி செய்யுமா அப்படின்னு பார்த்தா அப்படியும் இல்லைங்க. ஓகேங்களா? சில பிரிவுகள், சில இழப்புகள், சில இறப்புகள் இதெல்லாம் கொடுக்கும். கற்பை இழக்கிறது, மானம் இழக்கிறது, பணத்தை இழக்கிறது, வேலை இழக்கிறது, உறவுகளை இழக்கிறது, இது மாதிரியான இழப்புகள் சற்று அதிகமாக இருக்கும். பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் எது சம்மந்தப்படுது அப்படின்றது உங்களுடைய தசாபுத்தி லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லும். லக்னம் வலிமையாக இருக்குது, ஆதிபத்தியங்கள் வலிமையாக இருக்கும்பொழுது தசையின் காரகங்கள் பெருசாக டிஸ்டர்ப் ஆகாது. ஓகேங்களா? ஏன்னா அதே நேரத்தில் இந்த இடங்களில் நோய் சம்மந்தப்படுற விஷயங்களாக இருக்கட்டும், விபத்து சம்மந்த ஒரு கடகராசியில் ஒரு நண்பர் ஒருத்தர் பேசியிருந்தார். எப்போ உங்களோட கடகராசி வீடியோ பார்த்தாலும் கடுப்பாக இருக்கும் தெரியுமாண்ணே. ஆனால் ஒரு தடவை டாக்டர்ஸ் எனக்கு வந்து வயிற்றில் வந்து ப்ராப்ளம் சொல்லிவிட்டு வயிறை வந்து இது பண்ணி வயிறு திறந்து இருக்குது, என்ன பண்ணணும்னு தெரியல, அந்த நேரத்தில் உங்கள் வீடியோ வர்றப்போ தான் நம்புன்னு சொல்லி ஒருத்தர் ஜேபிலேருந்து ஜாதகம் பார்த்தாரு. அஷ்டம சனி இதை தாங்க பண்ணுவோம். வயதுக்கு ஏற்ற மாதிரியான அமைப்புகளில் உங்களோட ஈகோவை ஒரு மாதிரி குறைக்கிற வேலையை செய்யும். ஓகேங்களா? இதெல்லாம் உங்களோட பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில். இப்போ ஏங்க ஜாதகம் பார்க்க போகாதீங்க? ப்ரீவியஸில் கடகராசிக்காரங்க யாரும் ஜாதகம் பார்க்க போகாதீங்கன்னு சொல்லியிருப்பேன். அதே தான் இப்பொழுது சிம்மராசிக்காரங்களுக்கு சொல்கிறேன். ஏங்க ஆல்ரெடி உங்களுக்கு பணம் பொருளாதார சிக்கல் வந்திருக்குங்க. எல்லா சிம்மராசிக்காரர்களுக்கும் பணம் பற்றாக்குறை, குடும்பத்தில் ஒரு சின்ன சலசலப்பு அப்படி இப்படின்னு வரும். எதுலேயுமே நல்ல பதில் 2027 ஜூலை வரைக்கும் சொல்ல முடியாது. ஓகேங்களா? உங்களுடைய பிரச்சனைகள் சில அமைப்புகளில் காரணம் இல்லாமல் பாதிக்கப்படுறதெல்லாம் அஷ்டம சனியில். ஒரு ஜோதிடர் கூட சில இடத்துல அப்படியே எங்கேயாவது சொதப்பிடுவார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோச்சார அமைப்புகளில் யோக தசை நடந்துக்கிட்டு இருக்கும், கூடவே அஷ்டம சனியோ ஜென்ம சனியோ நடக்கும்போது பலனை சரியாக சொல்ல முடியாத மாதிரி இருக்கும். இதில் ப்ரீவியஸில் கடகராசிக்காரங்கண்ணே உங்களுக்கு பிடிக்காதுண்ணே, கடகராசிலாம் ஜாதகம் பார்க்க வராதிங்கன்னு சொன்னீங்கன்னு. இல்லைங்க, நல்லது சொல்கிறதுக்கு அந்த காலகட்டத்தில் இல்லாதனால வராதிங்கன்னு சொன்னேன். இப்போ அந்த காலகட்டம் முடிஞ்சிருது இல்லை? அதே மாதிரி இப்போ கடகராசிக்காரங்களுக்கு 2 வருஷம் எப்படி நடந்து முடிஞ்சதோ அதே மாதிரி சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு மாதிரியான சாதகம் இல்லாத தன்மை ஜாதகத்தின் அடிப்படையில், பிறந்த கால ஜாதகத்தின் அடிப்படையில் இருக்கும். இந்த நேரத்தில் தாங்க மந்திரம் பார்க்குறேன், மாயம் பார்க்குறேன், பூஜை பண்ணுறேன்னு வேறு வழி இல்லாமல் இருக்கிறதையும் விடுவீங்க. இதைத்தான் செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். உண்மையிலே எதை பண்ணு நீங்கள் இவ்வளோ பெரிய பிளானெட்டு
நீங்கள் சாதாரணமாக ஒரு யாகம் வளர்த்தோன்னு கேட்டுக்கும். நீங்கள் சாதாரணமாக அந்த அந்த இடையில வேற அந்த இந்த பூஜை வஸ்து இது வாங்கி வச்சுக்கோங்க, அதை வாங்கி வச்சுக்கோங்க, இந்த கலரில் கேட்டால் அது ஒரு குச்சிலாம் வச்சுருந்தாங்க, என்னமோ மரம் பேர்லாம் சொல்லிட்டு கருப்புக்கு மரமோ என்னமோ மரம் அது இது இருந்தால் கேட்கும். அது எதுவுமே கேட்காதுங்க. பிளானட் நீங்கள் எல்லா வகையிலும் லஞ்சம் கொடுத்தா ஒரு சமாதானப்படுத்திடக்கூடாதுன்னு தான் சேட்டலைட் கூட போக முடியாத தூரத்தில் இல்லை எல்லா பிளானட்டும் இருக்குது. ஓகேங்களா? அதனால பிளானட்டை ஒரு பூஜை பண்ணி, பிளானட்டை ஒரு விளக்கு போட்டோ, பிளானட்டுக்கு வந்து ஒரு நீங்கள் சாப்பாடு வச்சோ அதெல்லாம் ஏமாத்திட முடியாது. நல்லது நடக்கும் அப்படின்றத இந்த 2 வருஷம் கொஞ்சம் எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிங்க. ஒப்போசிட் அமைப்புகளில் எதிர்பாலினங்கள் அமைப்புகள்லையும் சரி, நண்பர்கள் அமைப்புகள்லையும் சரி, காதல் அமைப்புகள்லையும் சரி, பணம் சார்ந்த அமைப்புகள்லையும் சரி, இந்த 4 விஷயத்தில் எக்ஸ்ட்ராவாக அந்த ஆரோக்கியம் சார்ந்த அமைப்பு. ஏன்னா இளைய பருவத்தினருக்கு இங்கே விபத்து நடக்கிறதெல்லாம் நிறைய இந்த இடத்துல தான் இருக்கும். நைட் ட்ராவல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இந்த 5 விஷயத்தை தவிர்த்து வேறு எந்த அமைப்புகளையும் பாதிக்கப்பட மாட்டீங்க. நல்லா பாருங்கள். குடும்பம் இது வயது ஒரு 30 வயது கீழே இருக்கீங்கன்னா காதல் சம்மந்தப்படுற அமைப்பு அப்படின்னு வரும். அதே மாதிரி 35 வயசுக்கு 30 வயசுக்கு மேற்பட்டிருக்கீங்கன்னா குடும்பம் வருமானம் மாதிரியான அமைப்பு, குடும்பத்தில் 3வது நபரின் தலையீடுன்ற மாதிரியான அமைப்பு இருக்கும். அப்போ அஷ்டம சனியில் கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னா நானே சிம்மராசிக்காரங்களுக்குலாம் அஷ்டம சனியில் ஒருத்தருக்கு என்னால் மறக்கவே முடியாது. சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ரீலங்காக்காரங்களுக்கு கல்யாணம் பண்ணிடுவீங்க, ஆனால் 2 பேரும் பிரிஞ்சிருப்பீங்க 2 வருஷம் சொன்னால், ஆமாம் நான் பிளானே அதான், கல்யாணம் பண்ணிட்டோன்னே 1 வீக்கில் நாங்கள் செப்பரேட்டாக வேறு கண்ட்ரிக்கு போகிறோம். இதுதாங்க அஷ்டம சனி. இதில் 6-8 தசாபுத்தி அமைப்புகள் வரும்பொழுது உங்களை நிரந்தரமாக பிரிக்குன்றது தான் நான் என்னோட கருத்து. 10 பொருத்தம் முழுக்க செயல்படாமல் போகிறதெல்லாம் இந்த இடத்துல தான். இவர் சொன்னாருங்க, அவர் சொன்னாருங்க, 4 இடத்துல பார்த்துட்டுங்க, 40 இடத்துல பார்த்துட்டுங்கன்னுவீங்க. எல்லாம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு இந்த 2 வருஷம் முடிச்சு ரிசல்ட் என்னன்னு தெரியும். சரிங்களா? பயம்லாம் பிடித்தலைங்க, கவனமாக இருங்க. எங்கேயுமே ஜாதகத்தை பார்க்க, நான் உள்பட எங்கேயும் ஜாதகம் பார்க்க போகாதீங்க. ஏன்னா கஷ்டமாக தான் இருக்கும். வேலை இடத்துல உங்களை ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, உங்களை இமோஷனலி ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அப்போ தான் வேலையை விட்டுட்டு போவீங்கன்னு. தயவுசெய்து இன்னொரு வேலை இல்லாமல் இருக்கிற வேலையை விட்டுறாதீங்க. இது ரொம்ப 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 நான் அடிக்கடி சொல்கிற விஷயம். அதே நேரத்தில் 3வது நபரின் தலையீடு குடும்பத்தில் இருக்கும். தயவு செய்து அதை வைங்க. ஏன்னா 2 வருஷம் கழிச்சு அந்த 3வது நபர் குடும்பத்தை களைச்சி விட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவார். இதெல்லாம் அப்புறமா தான் உங்களுக்கு என்னங்க சொன்ன வந்தான் அந்த பையன்றது உங்களுக்கு லேட்டாக தான் புரியும். சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.